பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வந்துட்டியா மித்து டார்லிங், உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு தெரியுமா? அது சரி, ஆபீஸ் வந்த அடுத்த செகண்டே ஆதி சார் உன்னை கேபினுக்கு வர சொல்லிட்டாரு. நீயும் போயிட்டு உடனே வருவேன்னு பார்த்தா என்னடி வரத்துக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்ட? அப்புறம் மேடம் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கே உள்ளாஹா. என்னது பைஷு, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஏண்டி நீ வேற? இல்லையே, உன் வாயிலேருந்து வர வார்த்தை மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உன் லிப்ஸை பார்த்தா ஏதோ நடந்த மாதிரி தெரியுது. என்னடி ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? ஐயோ பைஷு, என்னடி பேசுற நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நம்பு. சரிங்க மேடம், சரி நம்புறேன். ஆமா, எதுக்குடி ஆதி சார் வந்ததும் வராதுமா உடனே உன்னை கேபினுக்கு கூப்பிட்டாரு? அப்படி என்ன சொன்னாரு? அவன் என்ன சொன்னான், நேத்தி சொன்னதான் இன்னைக்கு மறுபடியும் சொன்னான். என்னன்னாலும் அவன் என்ன விட மாட்டானா, லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறானா. அதனால என்ன சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்றான். ஐயோ ஆமாடி, அவன் அப்படிதான் சொன்னான். மித்து, நான் அப்பவே சொன்னலடி, ஆதி சார் கண்டிப்பா உண்மையதான் சொல்றான்னு. நீ தானடி கேட்கவே இல்ல? வர வழி ஃபுல்லா எவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு வந்தேன். அவன் ஏதோ நேத்தி எமோஷனல் அப்படி சொல்லிட்டான். நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு ஆஃபீஸ் போனோன்னே நேத்து நான் அப்படி தெரியாம சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவான்னு. ஆனா இன்னைக்கு பாரு, ஆதி சார் நேத்தி சொன்னதே தான் இன்னைக்கு மறுபடியும் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து புரிஞ்சுக்கோடி அவர் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. ஐயோ வயசு போதுண்டி, நானும் நேத்தி சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். அவன் கண்டிப்பா என் மேல உள்ள சிம்பத்தில தாண்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். அதோட அவன் சீக்கிரமாவே ரியலைஸ் பண்ணுவான். கண்டிப்பா அவனுக்கு என் மேல வந்திருக்கிறது லவ் கிடையாது, இது ஜஸ்ட் சிம்பத்தின்னு. அதனால இதை நீ பெருசா பேச வேண்டாமே. மித்து, நீ இருக்கியே. சரிடி சரி, ஆனா பொண்ணே உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீயே கூடிய சீக்கிரமாவே ஆதி சார் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு அவரை புரிஞ்சுக்க தான் போறடி. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். வைஷு, இதேதான் அவனும் சொன்னான். அப்படி ஒண்ணு நடந்தா தானே, கண்டிப்பா அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி ஓகே, வா போய் ஒர்க் பார்க்கலாம். ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். நீ வேணும்னா பாருடி, கண்டிப்பா நீ ஆதி சாரை லவ் பண்ணுவ. கடவுளே வைஷு, நான் 2 பேரும் ஒர்க் பார்க்கலான்னு சொன்னேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சரி ஓகே, நான் பேசல போதுமா? ஹே ஹாய் மித்ரா. ஹாய் வைஷு. மித்து, என்னடி இது போன் தூதுப்புறா? நீ இப்பதான் ஆதி சார் கேபின்ல இருந்து வந்த உடனே வந்துருச்சு. ஒருவேளை ஆதி சார் மறுபடியும் உன்னை கூப்பிட்டு விட்டுருப்பாரோ? வைஷு வாய் மூடி, சூர்யா கதல விழுந்துற போது. சூர்யா சொல்லுங்க, என்னாச்சு? இல்ல மித்ரா, அது சூர்யா வெயிட், நான் சொல்றேன் என்னன்னு. என்ன, ஆதி சார் மித்துவ கேபினுக்கு வர சொன்னாரு அதானே? ஹே வைஷு, நோயா, ஆதி சார் கேபினுக்கு வர சொன்னாருதான், ஆனா மித்ராவை இல்ல உன்ன. வாட்? என்னையா? சூர்யா என்ன சொல்றீங்க? ஆதி சார் எதுக்காக என்ன கேபினுக்கு வர சொல்லணும்? வைஷு, ஆர் யூ ஜோக்கிங்? எனக்கு எப்படியா தெரியும்? ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்தேன். ஓகே வைஷு, நீ போய் என்னன்னு பாரு, நான் கேபின் போறேன். மித்து, என்னடி இது? சூர்யா ஆதி சார் என்ன அவர் கேபினுக்கு வர சொன்னதா சொல்லிட்டு போறாரு? என்னவா இருக்கும்? வைஷு, என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ போய் என்னன்னு கேட்டா தானே தெரியும். சரி போய் என்னன்னு கேட்டுட்டு வா. ஐயோ மித்து, இல்லடி, எப்பவுமே அவரு பொண்ணு தானே கேபினுக்கு வர சொல்லுவாரு. இன்னைக்கு எதுக்கு என்ன வர சொல்லிருக்காரு? எனக்கு என்னமோ சூர்யா பேரை மாத்தி கீத்தி சொல்லிட்டு போறாருன்னு தோணுதுரி. ஒரு தடவை சூர்யா கிட்ட கேட்டலாமா? வைஷு, சூர்யா நல்லா தெளிவா தானடி சொல்லிட்டு போனாரு. ஆதி சார் மித்ராவை கூப்பிடல, பொண்ணதான் கூப்பிட்டாருன்னு. பின்ன என்னடி? முதல்ல போய் அவன் எதுக்கு கூப்பிட்டான்னு போய் கேட்டுட்டு வா போ. சரி மித்து, சரி நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஹாய் வைஷ்ணவி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் நீங்க என்னவா வர சொன்னீங்க? யா வைஷ்ணவி, உங்களை தான் வர சொன்னேன். என்னாச்சு? இல்ல சார், அது எப்பவுமே நீங்க மித்துவ தான் வர சொல்லுவீங்க. இன்னைக்கு சூர்யா என்ன நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னோன்னே ஒருவேளை சூர்யா மாத்தி சொல்லிட்டாரோன்னு கேட்டேன் சார். என்ன வைஷ்ணவி, கலாய்க்கிறீங்களா? சாச்சா அப்படிலாம் இல்ல சார். ஓகே சார், எதுக்காக சார் என்ன வர சொன்னீங்க? இங்க பாருங்க வைஷ்ணவி, நான் சுத்தி வலிக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். மித்ரா கண்டிப்பா இந்நேரத்துக்கு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் நினைக்கிறேன். என்ன அப்படிதானே? சார் நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? வைஷ்ணவி, இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ரிலாக்ஸ் வைஷ்ணவி. அப்கோர்ஸ் நான் இப்படி சொன்னோனே உங்களுக்கு எந்த விஷயம் டக்குன்னு மைண்டுக்கு வந்துச்சோ அந்த விஷயத்த பத்தி தான் நான் கேக்குறேன். இல்ல சார், அது
புரியல. ஓகே வைஷ்ணவி, நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். வைஷ்ணவி, எனக்கு மித்ராவை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அவகிட்டையும் நான் இதை சொல்லிட்டேன். பட் அவ அக்செப்ட் தான் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அதான் மித்ராவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு உங்களை வர சொன்னேன். மித்ராவை பத்தி என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லையே? ஆதி சாரா இது? ஆதி சாருக்கு சிரிக்கலாம் தெரியுமா? சொல்லுங்க சார், என்ன சொல்லணும்? எங்கேருந்து அவளை பத்தி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன் சார். என்னங்க சொல்றேன்னு இழுக்கிறீங்க? ஓ, என்னடா இது, நேத்தி வரைக்கும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டு இன்னைக்கு திடீர்னு மித்ராவை லவ் பண்றேன்னு ரோமியோ மாதிரி பேசுறாருன்னு யோசிக்கிறீங்களா என்ன? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார். வைஷ்ணவி, நீங்க அப்படி நினைச்சாலும் அதுல எந்த தப்பும் இல்லதான். பிகாஸ் நானும் மித்ராவும் நேத்தி வரைக்கும் அப்படித்தானே இருந்திருக்கோம். அண்ட் அதோட நான் இப்ப சொல்ல போறத நீங்க நம்புவீங்களா இல்லையான்லாம் தெரியல. பட் எனக்கு சொல்லணும்னு தோணுது, ஸோ நான் சொல்றேன். வைஷ்ணவி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் லக்ஷ்மி ஆண்டிக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் இத்தனை வருஷம் மித்ராவை நீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துருந்துருக்கீங்க. அதுக்காக உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் மித்ரா பேசுறத வச்சே தெரியுது நீங்க ரெண்டு பேர் தான் அவளோட வேர்ல்டு. அண்ட் உங்க ரெண்டு பேருக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் அவள் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்டான பர்சன் அவ பேசுறத வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அவளோட அந்த சின்ன உலகத்துக்குள்ளார நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். எங்க உங்க ஃப்ரெண்டு அதுக்கு எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டா போல இருக்கு. அப்பா, ஆதி சாரா இது? இவரு இவ்வளோலாம் பேசுவாரா? வைஷ்ணவி, என்னாச்சு? என்னங்க, நீங்களும் மித்ரா சொல்ற மாதிரி அவ மேல எனக்கு இப்ப வந்திருக்கிறது லவ் இல்ல, அது சிம்பதினால நான் இப்படி பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா என்ன? சாச்சா, சத்தியமா அப்படிலாம் இல்லை சார். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கும் மித்துக்கும் மேரேஜ்னு பேசணுன்னு எனக்கு உண்மையாகவே விருப்பமே இல்லை சார். பிகாஸ் நீங்களும் மித்துவும் அப்படி தான் நடந்துக்கிட்டீங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி முட்டிக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நான் மித்துவோட லைஃப்பை நினச்சி ஃபீல் பண்ணாத நாளே இல்லை. ஆனால் இப்போ உண்மையாக சொல்கிறேன் சார், கண்டிப்பாக என் மித்துவை உங்களை தவிர யாராலையும் நல்லா பார்த்துக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. எங்க அவ தான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறான். மறுபடியும் அவ மேல உள்ள சிம்பதினால தான் நான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. வைஷ்ணவி, அவ மேல எனக்கு வெறும் சிம்பதி தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அவளுக்கு ஆறுதல் மட்டும்தாங்க சொல்லியிருப்பேன். நான் அவளை என் லைஃப் ஃபுல்லா நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களை விட லக்ஷ்மி ஆண்டியை விட நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தானா போதும். எங்க அவ இப்போதைக்கு எனக்கு அந்த சான்ஸை தர மாதிரி தெரில. பட் இருந்தாலும் நான் வெயிட் பண்றேங்க, கண்டிப்பா வெயிட் பண்றேன். ஒரு நாள் அவளுக்கு கண்டிப்பா அவ மேல எனக்கு வந்திருக்கிறது அனுதாபம் இல்ல லவ் தானே புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பா, ஆதி சாரா இது? ஆதி சார் இவ்வளோ பேசுவார்னு மித்து சொன்னப்பெல்லாம் கூட நான் பெருசாக நம்பலை. ஆனால் இன்னைக்கு நம்புறேன். ஆதி சார் மித்துவை எந்த அளவுக்கு விரும்புகிறாருன்னு அவர் கண்ணை பார்த்தாவே தெரியுது. அவர் சொல்கிற வார்த்தையும் அவர் கண்ணுமே அவர் சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு தெரியுது. ஆனால் மித்து தான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. புரிஞ்சுப்பா, சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பா. என்னாச்சு வைஷ்ணவி, என்ன யோசிக்கிறீங்க? என்னடா இவன் திடீர்னு சினிமா டயலாக்லாம் அடிச்சு விடுறான்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். சார் அது மித்து அப்படிதான் சார். மித்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே நம்ப மாட்டா. ஆனால் ஒரு தடவை ஒருத்தவங்களை நம்பிட்டானா அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பா சார். மித்துவை பெரும்பாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே திமிர் பிடிச்ச பொண்ணு, ரொம்ப ஆட்டிடியூடான பொண்ணு, அப்படி இப்படின்னு நிறைய நினைப்பாங்க. ஆனால் மித்துக்குள்ளார ஒரு அழகான குழந்தை ஒன்று இருக்குது சார். அந்த அழகான குழந்தைய நானும் லக்ஷ்மி அம்மாவும் மட்டும்தான் பார்த்துருக்கோம். எங்களை தவிர அந்த குழந்தைய யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ அப்படி ஒரு சூப்பரான பொண்ணு சார். என்ன வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு டக்குனு அவ திமிர் பிடிச்ச மாதிரி தான் தெரியும். அவ கூட நெருங்கி பார்த்தா மட்டும்தான் சார் தெரியும் அவளோட உண்மையான கேரக்டர் என்னன்னு. உண்மையே சொல்லணும்னா மித்துவ கிடைக்கிறதுக்கு நீங்க தான் சார் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நானுமே அவளை ஸ்டார்டிங்ல ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு தான் நினைச்சேன். பட் உண்மையே சொல்லணும்னா அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு அவகிட்ட பிடிச்சதுமே. பிகாஸ் நானும் எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், இவளை மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவளை பார்த்ததே இல்லை. அண்ட் இப்பவும் சொல்றேன், அவளோட திமிர் தான் எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்ச பிஹேவியரு. ஓகே வைஷ்ணவி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் மித்ராவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? சார் நீங்க பிடிக்கும்னா எதை கேக்குறீங்க? பிடிக்கும்னா எல்லாமே தான். லைக் இப்போ பொண்ணுங்களுக்கு திங்ஸ் பிடிக்கும், ஜுவல்ஸ் பிடிக்கும், அண்ட் கிஃப்ட்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி. அதே சார், நான் ஒன்று சொல்லவா? மித்துக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த திங்ஸு, கிஃப்ட், ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு இது எதுலையுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். வாட் வைஷ்ணவி, என்ன சொல்றீங்க நீங்க? ரியலி? ஆமா சார், நம்ப முடியல. பட் அதுதான் உண்மை. மித்துக்கு பெருசா இது பண்ணிக்கணும் அது பண்ணிக்கணும்னு அவளுக்குன்னு எந்த ஆசையுமே கிடையாது. பட் மற்றவங்க ஏதாச்சும் ஆசைப்பட்டா அதை உடனே பண்ணிடுவா. சொல்லப்போனா மற்றவங்களுக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். மித்து உண்மையாவே ரொம்ப 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 நல்ல பொண்ணு சார். இது அவ என் ஃப்ரெண்டு இல்லை என் சிஸ்டருங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. உண்மையாவே அவ ரொம்ப நல்ல பொண்ணு.
மித்துவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்னா அது மற்றவங்க நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு அடிக்கடி சொல்லுவா சார். ஏன்னா மித்துவுக்கு அவளுக்காக யாராச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்காக நேரம் ஒதுக்கி அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாங்கன்னா அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அவள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா சார். அப்புறம் மித்துவுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் மலையில் டான்ஸ் ஆடிக்கிட்டே குல்ஃபி சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நைட் டைமில் வெளியில் போகிறது பிடிக்கும். அப்புறம் நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்கும். அதுவும் நைட்டில் மழை ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வைஷ்ணவி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்துல எப்படி ஒரு பொண்ணா ஆனாலும் இருக்காளே, அதுதான் என் மித்துக்குட்டி. அவ நல்லவனு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு நல்லவளா இருப்பான்லாம் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நம்ம தான் அவளை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம் போல. அது சரி, நல்ல வேளை இப்போ வச்சு அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டேனே. இல்லைன்னா இவளை மாதிரி ஒருத்தவளை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனா என் மித்துக்குட்டியை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டேன். சார் மித்துவை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் தான் நினைக்கிறேன். வேறு என்ன? சார் இதை சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள். மித்துவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்று இருக்குது. அப்படியா? அது அது என்ன இடம் சார்? அது மித்து வளர்ந்த ஹோம். அந்த ஹோம்க்கு போனாவே அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த குழந்தைங்க மதர்லாம் பார்த்தோன்னே அவள் எல்லாத்தையுமே மறந்துடுவா சார். அங்கே போனோடனே மித்துக்குள்ளார ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவேன்ல, அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவாங்க. மித்து அங்கே போனாவே குழந்தையாவே மாறிடுவா சார். அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு அப்புறம் பிடிச்ச ஒரு இடம்னா அது கண்டிப்பாக அந்த ஹோம் தான் சார். அந்த ஹோம் எங்க இருக்கு வைஷ்ணவி? சார் அது என்பி சில்ட்ரன்ஸ் ஹோம், ஈசிஆர் பக்கத்தில் இருக்கு சார். வாட்? என்பி ஹோம்? மித்ரா அங்கதான் வளர்ந்தாளா? யா சார். ஏன் சார், என்னாச்சு? நத்திங் வைஷ்ணவி. அப்புறம் தேங்க்யூ ஸோ மச். மித்ராவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு தெரிஞ்சுப்பேன்னு சத்தியமாக நினைக்கலங்க. அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பிகாஸ் என் மித்துவை நீங்கள் இந்த அளவுக்கு விரும்புவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சார். என் மித்துவுக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு தான் நான் நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக அவளுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு சார். மித்துவை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? வைஷ்ணவி, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா மித்ராவை நீங்களும் ஆண்டியும் இவ்வளவு வருஷம் எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதை விட பல மடங்கு அவளை பத்திரமா என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வைஷ்ணவி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பேசுகிறதே தெரியுது மித்துவை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்கன்னு. கண்டிப்பாக மித்து சீக்கிரமாகவே உங்கள் லவ்வை புரிஞ்சுப்பா சார். என்ன அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? என்னங்க இப்படி கேட்குறீங்க? மித்ரா வாயிலேருந்து வர அந்த வார்த்தைக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சீக்கிரமாகவே கண்டிப்பாக அவ என் லவ்வை புரிஞ்சுப்பான்னு. பார்க்கலாம். கண்டிப்பாக சீக்கிரமாகவே அவள் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பா சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி. சார் அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு இருந்தேன். அண்டு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அது உங்களுக்கும் மித்துவுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. மித்து ஒரு பையனை அடிச்சிட்டான்னு நீங்கள் மித்துவை அடிச்சிங்க. மித்து கூட திருப்பி உங்களை அடிச்சால. வைஷ்ணவி, அதை எப்படிங்க மறக்க முடியும்? அன்னைக்கு தானே உங்க ஃப்ரெண்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதை என் லைஃப்ல எப்பவும் மறக்க முடியாது. அதையும் மறக்க முடியாது, உங்க ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த அடியையும் மறக்க முடியாது. சார் எனக்கு புரியுது சார். பட் ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, மித்து ஒரு பையனை அடித்தால. அந்த பையன் நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு முகத்தில் ஆசிட் அடிக்க போனா சார். அதனால தான் சார் மித்து போய் என்ன எதுன்னு தட்டி கேட்டு அப்போது அவனை அறைய போது தான் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அவள் வேணும்னே அவனை அரைஞ்ச மாதிரி நீங்கள் அவகிட்ட தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னென்னமோ அன்றைக்கி நடந்து போச்சு சார். ஐஷு, என்ன சொல்றீங்க? ரியலி? யா சார், அன்னைக்கு நடந்தது இதுதான். பட் நீங்கள் தான் இதை எதையுமே கேட்காம மித்துவை தப்பாக நினச்சி அவளை அடிச்சிட்டிங்க. அவளுக்கு நீங்கள் அடிச்சிட்டிங்கிறது அவள் கோவம் இல்லை, அவள் சைடு என்ன எதுன்னு கூட கேட்காம நீங்களா ஒரு டிசிஷன் மேக் பண்ணிவிட்டு அடிச்சிங்களேன்னு அவளுக்கு கோவம். அதனால தான் அவள் திரும்பி அடிச்சிட்டா. ஸோ மித்துவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்காம அவளால் இருக்கவே முடியாது சார். அதோட அவள் அடிக்கடி சொல்லுவாள், பொண்ணுங்க இந்த காலத்தில் நல்லா போல்டாக இருக்கணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் மித்து மாதிரி ஒரு போல்டான பொண்ணை நான் பார்த்ததும் இல்லை சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், மித்து மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஆமா வைஷ்ணவி, நீங்க சொல்ற மாதிரி மித்ரா கிடைக்க நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் தான். கண்டிப்பா மித்ராவை நான் பத்திரமா லைஃப் லாங் பார்த்துப்பேங்க. ஓகே வைஷ்ணவி, நீங்க இவ்வளோ விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னு தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவ அதுக்கும் சேர்த்து என்கிட்ட வந்து சாமி ஆட்டம் ஆடுவா.
சார் ஆக்சுவலாக நானும் இதை தான் சார் சொல்ல வந்தேன். நான் தான் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொன்னேன்னு தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாதீங்க சார். உங்ககிட்ட சாமி ஆட்டம் எப்படி ஆடுவான்னு தெரியல, ஆனால் என்கிட்ட எப்படி ஆடுவான்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஸோ ப்ளீஸ் அவகிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க சொல்லாத வரைக்கும் நானும் சொல்ல மாட்டேன். ஓகே சார், அப்போ நான் கிளம்பட்டுமா? ஓகே வைஷ்ணவி, யூ மே கோ நவ். அண்ட் அவ கண்டிப்பா கேட்பா போனோடனே என்ன சொன்னேன்னு. ப்ராஜெக்ட் சம்பந்தமா தான் கூப்பிட்டேன்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். நானே அவகிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களே நல்ல ஐடியாவாக கொடுத்துட்டீங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், பாய். உண்மையாவே மித்து பாப்பா கிரேட்டு தான் போல இருக்கே. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? நான் தான் அவளை தேவையில்லாம ஸ்டார்டிங்ல இருந்து தப்பா நினைச்சுக்கிட்டேன் போல இருக்கு. ஐயோ டே ஆதி, தும்ப விட்டுட்டு ஃபாலை பிடிச்சா எப்படி ராஹா? நல்ல வேலை இப்போ வச்சு அவளை பத்தி தெரிஞ்சது. இதுக்கப்புறம் மித்து பாப்பாவை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆனா ஜானு அடிக்கடி சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஜானு அடிக்கடி சொல்லும்ல, டே ஆதி உன் சாய்ஸ் என்னைக்குமே தப்பாகாதுன்னு. ஆமா ஜானு, என் சாய்ஸ் என்னைக்குமே தப்பாகாது. உண்மையாவே வைஷ்ணவி சொல்ற மாதிரி மித்துவை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ மித்துக்குட்டி. என்னைக்கு நீ லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்க போற? ஆனா அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஐ லவ் யூ டி மித்து பாப்பா. வைஷு, உண்மையாவே அந்த ஹிட்லர் ப்ராஜெக்ட் சம்பந்தமா தான் பேச கூப்பிட்டானா? மித்து, இதையும் எத்தனை வாட்டி கேட்பேன்? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். அவர் ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேச என்ன கூப்பிட்டாரு. இதை தவிர பேசுறதுக்கு எங்களுக்குள்ள என்னடி இருக்கு? அதுவும் சரிதான், ஆனாலும் நீ பேசுறது என்னால ஃபுல்லா நம்ப முடியலடி, அதான் கேட்டேன். என்னது நம்ப முடியலையா? ஐயோ, நம்புற மாதிரி தானே சொன்னோம். இவன் எப்படி சொல்றான்? ஏன் நம்ப முடியல? சரி ஓகே, நீ நம்பலைனா நீ வா ஆதி சார் ரூமுக்கு. நான் அப்புறம் உனக்கு ப்ரூவ் பண்றவா? எனது அவர் ரூம்க்கா? என்னால வர முடியாது. சரி ஓகே நம்புறேன், போதுமா? சரி வா போலாம். அப்பா தேங்க் காட். வா மித்து போலாம். மித்து, லிஃப்ட் ரொம்ப கூட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஸ்டெப்ஸ்ல இறங்கி போயிடலாமா? கூட்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வெயிட் பண்ணலாம்டி. காலையில சேர்ல இடிச்சுக்கிட்டல காலைல, அதுவே உனக்கு பெயினா இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஸ்டெப்ஸ்ல அதோட இறங்கணும்னா ரொம்ப பெயினா இருக்கும் வைஷு. ஸோ வெயிட் பண்ணியே போலாம். ஓகே? ஐயோ மித்து, சேர்ல இடிச்சுக்கிட்டது பெயினா தாண்டி இருக்கு, ஆனா ரொம்பலாம் இல்லடி. அதனால ஸ்டெப்ஸ்லேயே போலாம் வா. ஆல்ரெடியே ரொம்ப டைம் ஆயிடுச்சு மித்து, ஒர்க்லாம் வேற நிறைய இருக்கு பாரு. வா ஃபர்ஸ்ட் போலாம். நீ சொல்றதும் சரிதான், இருந்தாலும் உனக்கு கால் பெயினா இருக்கேடி, அதான் யோசிக்கிறேன். ஐயோ மித்து, நீ இருக்கே, முதல்ல வா போலாம். ஐயோ சரிடி, வா போலாம் வா. மித்து, கால ரொம்ப வலிக்குது மித்து. ஐயோ சின்ன வயசு, இதுக்கு தான் முன்னவே சொன்னேன் லிஃப்ட்லேயே வரலான்னு. நீ எங்கேயாச்சும் கேட்டியா? இப்போ பாரு, பட்ட கல்லே பட்டு மறுபடியும் பெயின் உனக்கு அதிகமாயிடுச்சு. ஐயோ கடவுளே, வயசு சொன்னதே கேட்க மாட்டேங்கிறேன். ஐயோ மித்து, என்னால் முடியலடி. காலில் சுழுக்க விழுந்துருச்சு நினைக்கிறேன். சுத்தமாக காலை அசைக்கவே முடியல மித்து. ஐயோ எனக்கு புரியுதுடி, உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு. வைஷு ப்ளீஸ் டி, கொஞ்சம் ட்ரை பண்ணடி. வெளியில் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் உட்காந்து ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வைஷு ப்ளீஸ் டி, கொஞ்சம் ட்ரை பண்ணடி. அம்மா மித்து, என்னால் முடியலடி, ரொம்ப பெயினாக இருக்கு. ஐயோ கடவுளே, ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூப்பிடலான்னு பார்த்தா யாருமே இங்கே இல்லை. நான் இப்போ யாரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது? வைஷு நீ அப்படியே பொறுமை உட்காந்துக்கிறியா? நான் போய் ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூப்பிட்டு வரேன். மித்ரா, வைஷ்ணவி, வைஷு, மித்ரா, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது வைஷுக்கு கால் சுளுக்கிடுச்சு. அவளால சுத்தமா நடக்க முடியல. அதான் அவளை நான் தாங்கி பிடிச்சிருக்கேன். சுளுக்கா? வைஷு ஆர் யூ ஓகே? அர்ஜுன், இல்ல அர்ஜுன், அது கொஞ்சம் பெயினா இருக்கு, அவ்வளவுதான், மத்தபடி ஒன்றும் இல்லை. ஐயோ என்னடி இதெல்லாம்? பார்த்து வர மாட்டியா? பொண்ணை யாரு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் வர சொன்னது? லிஃப்ட்ல வந்திருக்கலாம்ல. என்ன மித்ரா, நீங்களாச்சும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ இல்ல அர்ஜுன் சார், நான் அவகிட்ட அப்பவே சொன்னேன் லிஃப்ட்ல போலான்னு. ஆனா அவ தான் ஸ்டெப்ஸ்ல போலான்னு சொன்னா. அதோட அவளுக்கு காலில் ஆல்ரெடி அடி வேற பட்டிருந்துச்சு. அதோட இப்போ ஸ்டெப்ஸ்ல நொடிச்சு வேற விழுந்துட்டா. அதனால நல்ல சுளுக்கு விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். வெளியில கூப்பிட்டுட்டு போயிட்டோன்னா நான் வண்டியில உட்கார வச்சு எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போயிருவேன். ஐயோ என்னடி இதெல்லாம்? மித்ரா தான் அப்பவே உடனே லிஃப்ட்ல வான்னு கூப்பிட்டுருக்காங்கல்ல, நீ லிஃப்ட்லயே வந்திருக்கலாம்ல. பின்ன எதுக்கு நீ கால ஏற்கனவே பெயினோட ஸ்டெப்ஸ்ல வந்த? இல்ல அர்ஜுன், அது லிஃப்ட் கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சா, அதான். சரி ஓகே, பொண்ணும் இல்ல. சரியா மித்ரா, நீங்க கொஞ்சம் கையிடுங்க, நான் அவளை தூக்கிட்டு வரேன். ஓகே அர்ஜுன் சார். என்ன தூக்கிட்டு வரீங்களா? இட்ஸ் ஓகே அர்ஜுன், நான் நடந்தே வரேன். இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். வைஷு என்ன பேசுற நீ எவ்வளவு பெயினா இருக்குன்னு உன்னை பார்த்தாவே தெரியுது. இதோட நீ எப்படி நடந்து வருவ? இங்க பாரு, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. மித்ரா நீங்க நகருங்க, நான் அவளை தூக்கிட்டு வரேன். ஐயோ வைஷு, நீ கொஞ்சம் சும்மா இருடி. உன்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல, நீ எப்படி நடந்து வருவ? அர்ஜுன் சார், நீங்க சொன்ன மாதிரி அவளை ப்ளீஸ் கொஞ்சம் தூக்கிட்டே வாங்கல. மித்ரா, வெளியில என் கார் இருக்கும், நீங்க கார்ல ஏறுங்க, நான் வைஷ்வை தூக்கிட்டு வரேன். நம்ம கார்லயே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஓகே? ஓகே சார். வைஷு என்னாச்சு? ரொம்ப பெயினா இருக்கா?
என்ன அர்ஜுன்? ஐயோ நான் வேற ஒருத்தன் உன்னை பார்த்தாவே தெரியுது நீ எவ்வளவு பெயின்ல இருக்கேன்னு. நான் பாரு இங்க நின்று உனக்கு பெயினா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். கடவுளே. வைஷு நீ உனக்கு கவலைப்படாத சரியா? நான் உன்னை தூக்கிட்டு போறேன், அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஓகே? இட்ஸ் ஓகே அர்ஜுன், அது நான் நடந்தே வரனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடந்து வரியா? வைஷு ஆர் யூ ஜோக்கிங்? கால அவ்வளவு பெயினா இருக்கு, உன்னால கால கீழே ஊனவே முடியல, இதுல நீ எப்படி நடந்து வருவா? இல்ல அர்ஜுன், அது நான் நடந்தே வரேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏண்டி நான் உன்னை தூக்கிட்டு வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, அது யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் நினைப்பாங்களா அர்ஜுன், அதான். வைஷு இதெல்லாம் என்ன கேள்வி வைஷு? யாரு பார்த்தா என்ன? அப்படியா இருந்தாலும் இங்கதான் எல்லாருக்கும் தெரியும்ல உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. அதோட நான் ஒண்ணு யாரோ ஒருத்தவங்கள தூக்க போறது இல்ல, என் பொண்டாட்டியை தான் தூக்க போறேன் சரியா? அதனால வாயை மூடிட்டு அமைதியா இரு. முதல்ல வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால ஒழுங்கா அடம் பிடிக்காம இரு, நான் தூக்கிட்டு போறேன். ஓகே? சரிடி. ஐயோ சாரிடி, ரொம்ப ரொம்ப வலிக்குதா? சரி ஓகே, கொஞ்சம் மட்டும் பொறுத்து போடி சரியா? கார் இதோ பக்கத்துல தான் இருக்கு. வைஷு இப்போ ஓகேவா? பெயின் கம்மியா இருக்கா? இப்போ ஓகே அர்ஜுன், ஓரளவு பெயின் கம்மியா இருக்கு. தேங்க் காட். வைஷு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, மினிமம் 1 டே வாச்சும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஓகே மித்ரா, இவள் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாத மாதிரி. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே மித்ரா. வைஷு நீ வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். மித்ரா நான் வைஷுவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கா? இல்ல, அது எனக்கு இப்போ நல்லாதான் இருக்கேன், ஆபீஸே போலாம், நிறைய ஒர்க்லாம் பெண்டிங்ல இருக்கு. என்னடி விளையாடுறியா நீ? டாக்டர் இப்பதானே சொன்னாரு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு, அதுக்குள்ள ஆபீஸ் போகணும்னு சொல்ற. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு சரியா? நீ வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். ஐயோ மித்ரா இருக்காங்களே. மித்ரா இஃப் யூ டோன்ட் மைண்ட், வைஷுவை வீட்டுல விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆபீஸ் போலாமா? இட்ஸ் ஓகே சார், நான் இப்படியே கேப் பிடிச்சி ஆபீஸ் போயிடுறேன், நீங்க வைஷுவை மட்டும் வீட்டுல விட்டுருங்க. மித்ரா என்ன பேசுறீங்க? தனியா எப்படி போவீங்க? இட்ஸ் ஓகே, நீங்களும் வாங்க, 2 பேர் சேர்ந்து வைஷுவை வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஆபீஸ் வந்துடலாம். மித்து, நீ தனியா எப்படி ஆபீஸ் போவ? பேசாம அர்ஜுன் சொல்ற மாதிரி நீயும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ அர்ஜுனும் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே? சரிடி, இப்போ உனக்கு பெயின் ஓகே தானே? மித்து இப்போ ஓகே தான். சரி மித்ரா, நீங்க கார்ல உட்காருங்க, இவ்வளவு நான் பொறுமையா கூப்பிட்டு வரேன். ஓகே சார், நான் கார்ல வெயிட் பண்றேன், வாங்க. வைஷு போலாமா? போலாம் அர்ஜுன். உண்மையாவே உன்னால நடக்க முடியலடி, இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தூக்கிட்டே வரேன். ஐயோ இல்ல அர்ஜுன், அது பெயின்ல கம்மி ஆயிடுச்சு, நான் நடந்தே வரேன். ஓகே தான், பட் பெயினா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் தூக்கிட்டே வரேன். ஓகே? ஓகே அர்ஜுன். சரி ஓகே வைஷு, பார்த்து பொறுமையா நட. ஓகேவா? ஓகே அர்ஜுன் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ எதுக்கு ஆண்டி இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது வைஷ்ணவியை பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டி. டாக்டர் 1 டே வாச்சும் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள ஆஃபீஸ் நாளைக்கு வரவேணான்னு சொல்லிடுங்க ஆண்டி. ஓகே தம்பி, நான் சொல்லிக்கிறேன். சரிங்க ஆண்டி, அப்ப நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். மித்ரா ஆஃபீஸ் வரீங்களா? சார் ஆஃபீஸ் வரணும் தான், பட் இட்ஸ் ஓகே சார், நீங்க போங்க, நான் கேப் புக் பண்ணி வந்துடுறேன். மித்ரா இட்ஸ் ஓகே, நான் ஆஃபீஸ் தான் போறேன், நீங்க வாங்க, நானே அழைச்சிட்டு போறேன். மித்து, அதான் அர்ஜுன் தம்பி சொல்றாருலடி, அவரும் ஆஃபீஸ் தான் போறாருன்னு, பின்ன என்னடி அவர் கூடவே போ. ஓகே லட்சுமிமா, நீங்க வைஷு பத்திரமா பாத்துக்கோங்க, நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். சரிடா மித்து, நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. சரி லட்சுமிமா, நான் கிளம்புறேன். சரிங்க ஆண்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். மித்ரா போலாமா? அர்ஜுன் தம்பி சாப்பிட்டுட்டு போலாமே, லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. ஐயோ இல்ல ஆண்டி, லஞ்ச் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். சரிங்க தம்பி, கண்டிப்பா இன்னொரு நாள் சாப்பிட வரணும். கண்டிப்பா வரேன் ஆண்டி. மித்ரா போலாமா? போலாம் அர்ஜுன் சார். சரி லட்சுமிமா, நான் கிளம்புறேன். கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு கிடைச்சிருக்க 2 மருமக பிள்ளைங்களும் தங்க மாதிரி இருக்காங்க. 2 பேருமே என் பொண்ணுங்க 2 பேரையும் அவ்வளவு தாங்குன்னு தாங்குறாங்க. ரொம்ப நன்றி கடவுளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டரோட பர்த்டே, ஸோ அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சரோஜினி சிஸ்டர். நீங்களும் மறக்காமல் உங்கள் விஷஸை அவங்களுக்கு வந்து சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.